ஒரு தலைவராக மாறணும் உங்களுக்கு தேவை. ராஜன் வீரமர் எழுதிய பொக்கிஷமான புத்தகம் தேர்தலில் உறுதியாக வெற்றி பெறுவது எப்படி. இப்பவே ஆர்டர் பண்ணுங்க. 2 நாள் சிறப்பு பயிற்சியிலையும் கலந்துக்கங்க. தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் பவர்டு பை ராஜன் வீரமர் எழுதிய தேர்தலில் உறுதியாக வெற்றி பெறுவது எப்படி. விஜய் அவர்கள் ஈரோட்டில் நடந்த மாநாட்டில் பேசியிருக்கிறார். நிறைய விஷயங்களை பேசியிருக்கார். எப்பொழுதும் போகிற அரசியல் மாநாட்டில் சூடு பறக்க பேசியிருக்கிறார். ஆனால் அதெல்லாம் தாண்டி அவர் எடுத்திருக்கிற ஒரு கோஷம் என்பது இருதரப்பையும் கொஞ்சம் சலசலப்புக்கு ஆழ்த்தியிருக்கிறது. காரணம் அப்படின்னா, எம்ஜிஆர் அவர்கள் பேசிய அந்த வார்த்தையை, கோஷத்தை விஜய் எடுத்திருக்கிறார். இதன் மூலமாக அவர் என்ன சொல்ல வருகிறார், ஏன் திடீரென்று எம்ஜிஆரின் அந்த வார்த்தையை எடுத்திருக்கிறார், தீய சக்தி திமுக அப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு. நம்ம கடந்த காலங்களில் கேட்டிருக்க முடியும் இந்த வார்த்தைகளை. குறிப்பாக ஜெயலலிதா அவர்கள் இதை பேசிட்டு இருந்தார். இந்த பேச்சு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொன்னார், அண்ணாவையும் எம்ஜிஆரையும் எங்களோடதுன்னு யாரும் அடம் பிடிக்காதீங்க குழந்தைத்தனமா அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டு தொடர்ந்து இதை பேசுகிறாரு. அப்போ எம்ஜிஆர் அப்படிங்கிற சித்தாந்தத்தை விஜய் கையில் எடுத்து கொண்டாரா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. அதை குறித்து தான் இன்றைய உரைகள் நிகழ்ச்சி வாதிக்க இருக்கிறது. ஈரோட்டில் விஜய் பேச்சு, எம்ஜிஆர் கோஷத்தை சுவீகரித்த மர்மம் என்ன என்பது குறித்து விவாதிக்க நம்மோடு இணைந்திருக்கும் விருந்தினர்கள் பத்திரிகையாளர் திரு KKR ஆதித்யன் அவர்கள். வணக்கம் சார். மற்றும் பத்திரிகையாளர் திரு சோமு அவர்கள். வணக்கம் சார். சார் ஆதித்யன் சார், எம்ஜிஆர் அவர்கள் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருந்தார் தீய சக்தி திமுக அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஜெயலலிதா அவர்களும் ஒரு காலத்திற்கு பிறகாக சொல்ல ஆரம்பித்தாங்க. குறிப்பாக பத்திரிகையாளர் அவர்கள் தொடர்ந்து அந்த விஷயத்த சொல்லிகிட்டே இருந்தார். அதற்கு பிறகு பெருசாக அதை யாரும் சொல்லலை. எடப்பாடி அவர்கள் சொல்லியிருக்கலாம், ஆனால் அவர் அந்த கோஷத்தை எழுப்பலை. ஆனால் அந்த கோஷத்தை விஜய் எழுப்பியிருக்கார். அதற்கு பின்னணிகள் என்ன, அதோட அரசியல் நகர்வுகள் என்ன சார்? அதாவது எம்ஜிஆர் திமுகவிலே இருந்து திடீர்னு இடையில கலைஞர் கருணாநிதியோட ஏற்பட்ட தனிப்பட்ட விரோதத்தை வச்சு தனி கட்சி தொடங்கினாரு. அவருடைய அண்ணா திமுக எல்லா கொள்கையும் கிட்டத்தட்ட திமுக கொள்கையாக தான் இருக்கும். ஆனா முக்கியமான ஒரே கொள்கை கருணாநிதி எதிர்ப்பு தான். கடைசி வரைக்கும் கருணாநிதி எதிர்ப்பு அந்த இதில் அவரு ஒருபோது விட்டு கொடுக்கல. அந்த எதிர்ப்பை வலுப்படுத்துறதுக்காக தான் இந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்தார். கருணாநிதி தீய சக்தியை நான் அதை ஒழிப்போம் அப்படின்லாம் சொன்னார். அந்த வார்த்தை ஒரு பரவலா ஒரு எளிமையாக எல்லா மக்கள்கிட்டையும் போய் சேர்ந்ததுனால அவரு அவரு அது வெற்றி பெற முடிந்தது. இன்னொன்னு அவரோட லெஜசின்னு சொல்லும் போது அந்த அதிமுகவுடைய நடவடிக்கை, அந்த கட்சியோட அமைப்புலே எதிராக இருந்தாலும் திமுக எதிர்ப்பு, கருணாநிதி எதிர்ப்பு, கருணாநிதி சேர்ந்ததுக்கு எதிராக அந்த மாதிரி இதே கட்டமைச்சாங்க, கொண்டுட்டே வந்தாங்க. எம்ஜிஆருக்கு பிறகு ஜெயலலிதாவும் அதையே திருப்பி கட்டமைக்க தொடங்கினாங்க. ஏன்னா அதுக்கு விளைவு என்னன்னா, திமுககாரங்க ஒரே குடும்பத்திலிருந்து திமுக வந்தா கூட 2 பேர் இருந்தா கூட அவங்க அந்த கட்சி கூட எந்த தொடர்பும் வைக்க மாட்டாங்க. ஈவன் வர்த்தக தொடர்பு கூட வைக்க மாட்டாங்க. நம்ம லேட்டஸ்ட் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆட்சியில் ஒரு உதாரணம் சொல்லுவோம், தம்பித்துறை. அவரு ஏதோ அந்த அடுத்த கட்சியை சேர்ந்த ஒரு மணவனோட அந்த தன்னுடைய மகள் குடும்பத்துக்கு கல்யாணத்துக்கு போல மகன் நினைக்க அந்த மாதிரி ஒரு கடுமையான ஒரு எதிர்ப்பை நிலையை கடைபிடிச்சுட்டே வந்தாங்க ஜெயலலிதா. அது அவங்களுக்கு வெற்றி ஒரு ஃபார்முலா. திமுக வீழ்த்துறதுக்கு இது ஒரு ஃபார்முலா மாதிரி அவங்க பண்ணாங்க. ஆனா இப்ப அந்த இதை விஜய் எடுத்த உடனே அது எடுக்கல. ஒவ்வொரு 2-3 கூட்டத்துல பஞ்ச டைலாக் பேசினாரு. ஆனா செங்கோட்டையன் உள்ளே வந்த பிறகு, செங்கோட்டையன் தான் ஆரம்பத்துல இருந்து இருந்தவர், அண்ணா திமுக இருந்தவர். ஜெயலலிதா கூட ரொம்ப க்ளோஸா, ஜெயலலிதா அணின்னு உடையும் போது ஜெயலலிதா கூட இருந்தவர். ஜெயலலிதாவுக்கு நம்பிக்கையா அந்த டூர் ப்ரோக்ராம் எல்லாம் ஏற்பாடு பண்ணி அமைப்பு பண்ணவர். அவர் அந்த இதை ஆலோசனை சொன்ன பிறகு இப்போ இவர் எடுத்தார் ஜிஏ சக்தி. ஏன்னா இது கிளீனா ரீச் ஆகும். ஒண்ணு. ரெண்டாவது, ஆளுங்கட்சியினால திமுக மட்டும் பண்ணாதான் அந்த எதிர்ப்பு ஓட்டு எல்லாத்தையும்
தன் பக்கம் வரும்படி அதை மாத்தி அமைக்கணும். அதற்கு என்னன்னு பேசும்போது இந்த கோஷத்தை எடுக்கிறார். ஏன்னா ஒரு ஒரு ஆளுங்கட்சி பவர்ஃபுல்லா இருக்குன்னா அதை வந்து வீழ்த்துறவங்க வந்து 2-3 பேர் இருக்காங்க. ஒரு பக்கம் பிஜேபி, என்டிஏ கூட்டணி, அதிமுக பாஜக கூட்டணி இருக்கு, இவர் இருக்காரு, இவரு நம்ம சீமான் இருக்காரு. இந்த 3 பேர்ல யார் முதலுங்கிறத கொண்டு வரணும். நான் தான் அதிகமா இருக்கிறேன், எனக்கு மொத்தவனை அப்படினாலும் வாங்க அப்படி சொல்றதுக்கு ஒரு ஆயுதமா இந்த வார்த்தையை அவரு கட்டமைச்சிருக்காத நான் கருதுறேன். கண்டிப்பா சார். சார் சோமு சார், நீங்க இதை எப்படி பார்க்குறீங்க? குறிப்பா ஆதித்தன் சார் சொல்றாரு செங்கோட்டையன் அங்க போனதற்கு பிறகு இந்த கோஷம் எடுத்திருக்காங்க அப்படின்னு. ஆனா இன்னும் அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்றாங்க, இந்த கோஷத்தை எடப்பாடி அவர்கள் ஆரம்பத்திலே எடுத்திருக்கணும், அவர் தவறிட்டார் அப்படிங்கிற சொல்றாங்க. தீய நீங்க எப்படி சக்தி பார்க்குறீங்க? அப்படின்னு. இப்போ நம்ம விஜய் சொல்கிறத நம்ம வச்சுட்டு பார்ப்போம். எப்படின்னா இவர் முக்கியமாக சொல்கிறது என்னென்னா கொள்கை எதிரின்னு சொல்லி பாஜகவை சொல்கிறாரு. அரசியல் எதிரின்னு இவர் திமுக சொல்கிறது காரணம் ஊழல் 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 அப்படிங்கிறாரு. அது என்ன, திமுக மீதான அந்த கட்சியில் அண்ணா அவர்களுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அந்த ஊழல் குற்றச்சாட்டுங்கிறது கண்டிப்பாக இருக்குது. அதில் எந்தவித மாறுதலும் கிடையாது. அதற்கு நிகராக இல்லை அதோட அதிகமாக அதிமுக குறிப்பாக ஜெயலலிதா மேலே உண்டு. அது வந்து சட்ட ரீதியாகவே அதற்கான தண்டனை கிடைச்சிது. அவங்க சிறைக்கு போகிறதுக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. ஆனால் அந்த குற்றவாளி கூட்டாளிகள் சசிகலாவிலேருந்து மொத்தமாக எக்ஸ்ட்ரா 3 பேர் வந்து சிறைக்கு போனதையும் நம்ம பார்த்தோம். அப்போ அந்த மாதிரியான ஒரு சூழலில் வந்து இவர் எப்படி திமுகவை மட்டும் தீய சக்தி அப்படின்னு சொல்கிறாருன்னு தெரியல. ஒன்று தவிர இந்த ஊழலின் அடிப்படையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, அதில் அவர் பேசுகிறப்பே தெளிவாக சொல்கிறாரு, ஆட்சியில் இருக்கிறவங்களை எதிர்க்கிறதா நம்மளோட விஷயம், அரசியல் களத்தில் இல்லாதவங்களை நம்ம எதிர்க்கிறது நம்ம விஷயம் இல்லை, எதிர்ங்கன்னு நீங்கள் சொன்னால் கூட நாங்கள் தெளிவாக சொல்கிறாரு. அது ஏற்புடையதாக இல்லை, அது தெளிவாக அவர் சொல்லலை. அவர் இப்போ நம்ம உதாரணமாக பார்த்தோம், பாண்டிச்சேரியில் யாரும் ஆட்சியில் இருக்கான்னு நமக்கு தெரியல. ஒருவேளை நான் தான் குழம்பு போயிட்டான்னு இல்லை, புதுச்சேரினால கொஞ்சம் தள்ளாடும்ல, அது மாதிரி குழம்பு. பாண்டிச்சேரி போனப்போ ஆளுங்கட்சி திமுக திட்ட, அப்போ புதுச்சேரியில் வந்து ஆள்றது திமுக தானே. புதுச்சேரியில் போய் திமுக திட்டினார்ல, அப்போ அங்கே அப்போ திமுக ஆட்சி தானே நடக்குது, அதான் திட்டிருக்காரு போல இருக்குது. அதனால் அது ஒரு குழப்பமாக இருக்கிறதுக்கு ஒன்று. அப்புறம் இன்னொரு இது பார்த்தீங்க அப்படின்னா களத்தில் இல்லை அப்படிங்கிறது வந்து இவரே வந்து புதுசு. இவருடைய ஆட்சி எந்த அளவுக்கு இவருக்கு வந்து வாக்கு கிடைக்கும் என்ன ஏதுங்கிறதே தெரியல. இவருக்கு யார் போய் சொன்னான்னு தெரியல. இன்னொரு இது என்ன ஒரு பெரிய ஆச்சரியம்னா, இவருடைய கட்சி சார்பாக பேசக்கூடியவங்க இருக்காங்கல்ல, கட்சிக்காரங்க பேசுகிறத விட கட்சி சார்பாக பேசக்கூடியவங்க வந்து சொல்கிறதுல என்னென்னா, பெண்கள்கிட்ட வந்து எங்களுக்கு வந்து 80% பெண்கள் எங்களுக்கு தான் ஆதரவு, 94.5% இளைஞர்கள் ஆதரவு, 28.3% முதியவர்கள் ஆதரவுன்னு இப்படி தான் சொல்கிறாங்க. இது எந்த சென்சஸ் எடுத்தாங்க என்ன ஏது அப்படிங்கிறது எல்லா கட்சியும் சொல்கிறது தானே சார். ஆனால் இவ்வளவு புள்ளி விவரங்கள் எடுக்காமையே சொல்கிறது பெரிய ஆச்சரியமாக இருக்குது. அது ஒரு விஷயம். இப்படிப்பட்ட ஒரு இவர் இருந்துக்கிட்டு களத்தில் வந்து ஒருத்தர் இருக்கிறாரா இல்லையான்னு சொல்கிற அளவுக்குலாம் விஜய்க்கு அரசியல் அனுபவம் கிடையாது. அதுக்கான தவறாக அதை தான் நம்ம கேள்வி கேட்குறோம். இப்போ அரசியல் அனுபவம் இல்லை அப்படின்னு நம்ம விஜய் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரோம். ஆனால் விஜய் ஒவ்வொரு நகர்வும் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுன்றாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டு எம்ஜிஆரோட கோஷத்தை எடப்பாடி அவர்கள் எடுக்க தவறியதை விஜய் எடுத்திருக்கார். அது மக்கள் மத்தியில் படும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா நம்ம தொடர்ந்து பார்க்குறோம், இந்த திமுக எதிர்ப்பு வாக்குகள் அப்படின்னு ஒரு வாக்கு வங்கியே இருக்குது. அந்த வாக்கு வங்கிகள் யாருக்கு போகிறது அப்படின்னு எல்லா அரசியல் விமர்சகர்களும் பார்க்குறாங்க. அப்போ அது விஜய்க்கு போகும், அதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறார் அப்படிங்கிறது நம்ம எல்லா கட்சிக்குமே இங்கே எதிர்ப்பு வாக்குகள் தான். என்னன்னா இப்போ ஒன்றியத்தில் பாஜகவாக இருக்கட்டும் இல்லை இங்கே இப்போ இருக்கிற திமுகவும் அவங்களுக்கு விழுந்த ஓட்டை விட மாற்று கட்சிகளுக்கு விழுந்த ஓட்டுங்கிறது பொதுவாகவே இந்திய ஜனநாயகம் அப்படிங்கிறத என்ன ஒரு இது. ஒரு 10 பேர் தேர்தல் நிற்கிறான் அப்படின்னா அந்த 9 பேர் ஒரு ஓட்டு வாங்கியிருப்பாங்கன்னு வைங்களேன். இவன் 2 ஓட்டு வந்தால் இவன் ஆளுங்கட்சி, அவ்வளோதான். ஆனால் இவனுக்கு எதிராக எத்தனை ஓட்டு வந்திருக்கு? 9 ஓட்டு வந்திருக்கு. அப்படிங்கிறப்ப திமுகவுக்கு எதிராக அதிமுகவுக்கு எதிராக அப்படிங்கிறதெல்லாம் வந்து விஜயோடைய புரிதல் சரியில்லை. ஒன்று தவிர களத்தில் வந்து இவங்க இருக்காங்க இவங்க இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்குலாம் அவருக்கு நாலேஜ்லாம் இல்லைன்னு தான் நம்ம. ஏன்னா அது வந்து ஏன்னா அவரையோ அவர் கட்சிக்காரர்களோ சொல்கிற வார்த்தையை நான் சொல்ல விரும்பலை. ஆனால் அது மாதிரி தான் இருக்காது. என்ன காரணம் அப்படின்னா, நிச்சயமாக யார் ஒத்துக்கிட்டாலும் இல்லாட்டியும் இன்றைக்கி திமுக கூட்டணிகள் மாதிரியே அதிமுகவும் பாஜக கூட்டணிங்கிறது வந்து களத்தில் இருக்குது. இப்போ கடந்த காலத்தை விட நம்ம ஏற்றுக்கிறோம் இல்லை நமக்கு கொள்கை பிடிச்சிருக்கு இல்லைங்கிறதெல்லாம் தாண்டி பாஜக ஓரளவு வளர்ந்துருக்குங்கிறது ஒன்று. அடுத்தது அதிமுக வந்து கடந்த தேர்தலில் கூட 75 சீட்டுகள் வாங்கினது அவங்களுடைய இதுன்னு. அது என்றைக்குமே களத்தில் இருக்கும். இந்த இன்னும் சொல்ல போனால் பாஜக காங்கிரஸுங்கிறத விட்டுருங்க. இந்த திமுக அதிமுகங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கிராமத்துலையும் போய் பார்த்தீங்கனாலே ஒரு கட்டமைப்பு உள்ள இருக்கும் அங்கே. ஒன்று
தவிர இந்த கட்சிகளில் உறுப்பினராக இல்லாட்டி கூட உறுப்பினரை விட தீவிரமாக செயல்படுறவன் எல்லா கிராமத்திலும் இருப்பான். இந்த 2 கட்சிக்குமே எங்கள் ஆட்சியை பார்த்தியாம்மா, இது நம்ம ஒன்று கிராமம்லாம் போனால் தெரியும். நம்ம வந்து பல கிராமங்களுக்கெல்லாம் போய் இது சம்மந்தமாகலாம் கடந்த காலங்களில் எடுத்திருக்கேங்கிறதுனால நான் சொல்கிறேன் இருக்குது. அதனால் இது களத்தில் இல்லைன்னா எப்படி போகிற போக்கில் இவர் சொல்கிறாருங்கிறது வந்து இது ரொம்ப தவறான ஒரு விஷயம். தவிர இந்த ஊழல் அப்படிங்கிறத வச்சு இவர் திமுகவை சொன்னார்னா நம்ம அதிமுக இது பார்த்தோம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா காங்கிரஸை பற்றின ஊழல் வரலாறு இருக்குது, பாஜகவை பற்றின சரி, இதெல்லாம் ஏன் இவரே ஊழல் தானங்க விஜயை. இவருடைய டிக்கெட் வந்து 120 ரூபா டிக்கெட்டுங்கிறத 3000 கொடுத்து வாங்க சொல்கிறதுங்கிறது ஊழல் இல்லையா? அப்போ இவர் வந்து ஏற்கனவே அரசியல் ரீதியாக அவர் நம்ம எதுவுமே விமர்சிக்க முடியாது. ஏன்னா அரசியலுக்கு இப்போ தான் வந்திருக்கிறாரு. ஆனால் இருந்த திரைத்துறையில் அவர் என்ன மாதிரி இருந்திருக்காரு? தொடர்ந்து பேசலாம் சார். ஆதித்யன் சார், இப்பொழுது எப்படின்னா அண்ணாவை நாங்கள் எடுத்துக்கிட்டோம், முதல்ல பெரியாரை பேசுகிறாரு, பெரியாரை நாங்கள் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. அது பொது தலைவர் மாதிரி எங்கள் கொள்கை தலைவர் அப்படின்ட்டாரு. அடுத்தது எம்ஜிஆரை அண்ணாவை சொன்னார், எம்ஜிஆரை சொன்னார். கடைசியாக மேடம் ஜெயலலிதா அவர்கள் கூட இவ்வளவு கடுமையாக விமர்சித்தாங்க. அப்போ கூட நான் ஏன்னு யோசித்தேன். ஆனால் அது சரியாகத்தான் இருக்குது அப்படிங்கிற கட்டத்துக்கு கிட்டத்தட்ட பெரியாரையும் அண்ணாவையும் எம்ஜிஆரையும் ஜெயலலிதா அவர்களையுமே தங்களோட பலத்துக்காக பயன்படுத்த ஆரம்பித்து விட்டார் விஜய் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. அது எந்த அளவுக்கு எடுபடும்? இதனால் அதிமுகவிற்கு ஏதும் பின்னடைவுகள் இருக்கா? அதாவது விஜய் வந்து அரசியலுக்கு வந்த பிறகு அரசியல் கட்சிகள்லேருந்து படபடன்னு செறிஞ்சு எம்ஜிஆர் திமுக வந்து அதிமுக விடும்போது கட்சியில டகடன்னு உடஞ்சி வந்தாங்க. அதே மாதிரி மற்ற கட்சிகள் வரும்போது வைகோ போகும்போது அப்படி இப்படிலாம் மற்ற கட்சிகள் தான் வருவாங்க. விஜய் வந்த பிறகு யாருமே அரசியல் கட்சி ரொம்ப பேர் யாருமே வரவே இல்லை. சும்மா அந்த ஒரு ஆதவர்ஜுன மாதிரி மற்ற கம்யூனிகேஷன் நடத்துறவர் இந்த மாதிரி ஆட்கள் தான் அவர் அந்த ஒரு வருமான வரியில இருந்து இப்படிதான் வந்துடுறாங்க. அப்போ செங்கோட்டையன் மட்டும்தான் அவரு இத்தனைக்கும் நான் குறிவைப்பது திமுக தான் சொன்னாரு. ஆனா அண்ணா திமுக செங்கோட்டையனை அதுவும் கட்சியில இருந்து வரல, கட்சியை விட்டு நீக்கப்பட்டு வேற ஆப்ஷன் இல்லாத நிலையில அவருக்கு வந்தாரு. ஏன்னா ஓபிஎஸ் அடிக்கு போவார்னா ஓபிஎஸ் எங்க போவார் தெரியல, அவர் அடியில இருந்த ஒருத்தர் திமுக போயிட்டார். இப்படி நிலைமையில செங்கோட்டையன் வந்துட்டாரு. செங்கோட்டையன் வந்த பிறகுதான் அவருடைய ஆலோசனை என்ன தெரியல, ஒரு அரசியல் மயமாக்கக்கூடிய கட்சி மாதிரி ஒரு ஷோ ஆரம்பிச்சு இந்த தீய சக்தி கோஷம் செங்கோட்டையன் சொல்றாரு எம்ஜிஆர் வடிவத்தில் நான் வந்து விஜயை பாக்குறேன்னு சொல்லியிருந்தாரு, இந்த மீட்டிங்ல சொன்னார். அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு கொண்டு வர அடுத்து எம்ஜிஆர் வந்துட்டாரு. ஏற்கனவே விஜயகாந்த் கருப்பு எம்ஜிஆர் நாங்க அவர் வந்து, ஆனா அது கருப்பு எம்ஜிஆர் ரொம்ப நாளைக்கு ஒத்து வரல. அடுத்தது இப்போ இந்த புது எம்ஜிஆர் வந்திருக்காரு. இந்த புது எம்ஜிஆர் வந்து செங்கோட்டையன் கட்டமைக்கிறாரு. இந்த எம்ஜிஆருக்கான இவர் என்ன நினைக்கிறாருன்னா, எங்களுக்கு வந்து கட்சி இந்த கட்டமைப்பு அதெல்லாம் அது இருக்கா சொன்னா கூட அது தேவையில்லை, இருக்க பாப்புலாரிட்டி. ஏன்னா அதுக்கு அந்த அதுக்கு ஒரு உதாரணம் அந்த கூட்டத்துல வந்து அலை மோதுற மாதிரி. ஆதித்யன் சார், ஆமா ஆதித்யன் சார், அதுல முக்கியமா பார்க்க வேண்டியது அண்ணன் செங்கோட்டையனை போல நிறைய பேர் இன்னும் கட்சியில் இணைவார்கள் அப்படின்னு ஒரு இக்கு வச்சு பேசுறாரு. அதை நாம எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஆமா, திட்டங்கள் இருக்கலாம் இல்லையா? இப்போ உடனே சேர வேணாம், எலெக்ஷன் கிட்ட சேரலாம் அப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்கலாம் இல்லையா? செங்கோட்டை வந்து ஏற்கனவே அவருக்கு சப்போர்ட்டா இருக்கவங்கள அதிருப்தியா இருக்கவங்கள பேசிட்டு இருக்காரு. ஏற்கனவே தினகரன் கட்சி ஓபிஎஸ் ஆதரவாளர் ரொம்ப பேர் வெளியே இருக்காங்க, இவரே வெளியே வந்தவர் தானே. இப்படி கொஞ்சம் பேர் பேசிட்டு இருக்காரு. அவங்கள கொண்டு வந்து கட்சியில சேர்க்கலாம், சேர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்படி சேர்த்தாதான் ஒரு கட்சி மாதிரி இன்னொரு ஒரு புது ஒரு அண்ணன் போட்டி அதிமுக மாதிரி ஒன்று உருவாகும். இப்போ தினகரன் ஒரு கட்சி நடத்துறாருல, அந்த மாதிரி விஜயனுடைய பாப்புலாரிட்டி பிளஸ் விஜய் பாப்புலாரிட்டி வச்சுக்கிட்டு ஒரு கடுமையான எதிர்ப்பை கொடுக்கலாங்கிற திட்டத்தோட தான் படிப்படியா காய் நகர்த்தி வராங்க. இது அதனாலதான் கட்சி கட்டமைப்பு கிராமத்துல இல்லாட்டா கூட எங்களை தன்னெழுச்சியா வந்து மக்கள் அலையிலையாவது எங்களை ஓட்டு போட்டுருவாங்க. நாஞ்சில் சம்பத்து நேற்று அன்னைக்கு தற்கொலைன்னு போன மாதிரி சொல்லிட்டு இன்னைக்கு வந்து சேர்ந்த நாஞ்சில் சம்பத் சொல்றாரு, தன்னெழுச்சியா வந்து அவருக்கு உள்கட்டமைப்பு எல்லாம் தேவையே இல்லை, மக்கள் தானா வந்து ஓட்டு போட்டுருவாங்க, இளைஞர் போட்டு சொல்றாரு. அப்படி ஒரு இதை வந்து விஜய்கிட்ட விதைச்சிட்டாங்க. அதுக்கு முழு ஆதரவு செங்கோட்டையன் வந்து பழைய ஆளுனால அது சொல்லி சொல்லி அதே மாதிரி கொண்டுறாரு. எம்ஜிஆர் கோஷம் எம்ஜிஆர் மாதிரி இருக்கிறாரு. இப்படியே கொண்டு வந்து கடைசியில அவரு தான் திமுக போட்டிக்கு மாதிரி கொண்டு நிப்பாட்டுறதுக்கு ட்ரை பண்றாரு, அவரு பண்றாங்க. அது 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 அதிமுக, அதுல அதிமுக கரைஞ்சி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு ஒரு கருத்து வைக்கிறாங்க. காரணம் என்னன்னா, இப்ப செங்கோட்டையன் வந்துட்டாரு அப்படிங்கறது நம்ம புறம் தள்ளினா கூட எதிர்காலங்கள்ல இவர் திமுக விசஸ் விசிகா சாரி டிவிகேன்னு எடுத்துட்டு போறாரு. விஜய்
விசஸ் ஸ்டாலின் அப்படிங்கிறத எடுத்துட்டு போறாரு. தொடர்ந்து அதையே தான் பேசிட்டே இருக்காரு. இன்னைக்கு தீய சக்தி விசஸ் தூய சக்தின்னு பேசுறாரு. இந்த கோஷம் தான் அதிமுகவின் அடிநாதமாக இருந்தது நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த கோஷமே மாறுகிற பொழுது மக்கள் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கட்சியில் இருக்கவங்களே மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா? இல்ல, பழைய காலங்கள்ல அதிமுக திமுக இந்த மாதிரி ரெண்டு கட்சி தான், பெரிய கட்சியில பெருசா கிடையாது. இப்போ அப்படி அல்ல. அதிமுகவுடைய ஓட் பேஸ் கொஞ்சம் பெரிய அளவுல இருக்கு. பிஜேபி ஓட் பேஸ் வந்திருக்காது. அவரு சீமானும் பெரிய ஓட் பேஸை காமிச்சிருக்காரு. இந்த டைம்ல விஜய்க்குன்னு ஒரு தனி புதுசா ஒரு இளைஞர் கூட்டத்தை கொண்டு வந்து காமிச்சு அந்த அதிமுக காரங்களாம் பண்ணும்போது வந்துகிட்டு இவங்க ஓட்டு போட்டியா வந்துருவோம்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனா விஜயால் அப்படி வர முடியுமாங்கிறது ஒரு கேள்விக்குறிதான். ஏன்னா விஜய் மட்டும் நீங்க அவர் சொன்ன மாதிரி போன எலெக்ஷன்ல, பாராளுமன்ற எலெக்ஷன்ல பிஜேபி தான் 2வது மெயின் எதிர்கட்சிங்கிற ஒரு பிம்பம் உருவானது. ஆனாலும் அதிமுக ஓட்டு குறையல. காரணம் அவங்க ரெட்டையில எடப்பாடி கிட்ட இருக்கு. இப்போ இன்னைக்கு கூட செல்வராஜ் சொல்லியிருக்காரு, என்னதான் அவங்க எம்ஜிஆர் சொன்னா கூட ரெட்டையில எங்கிட்ட இருக்கு, அங்கதான் அதிமுக ஓட்டு போடுவான். அது ஒரு பிளஸ் பாயிண்ட். ஏன்னா அதை இவங்க ஒருவேளை நாளைக்கு அதிமுக எலெக்ஷன் ஒட்டி வரும்போது சின்ன உடைக்கப்பட்டு இன்னும் பிரிவுகளை உடையும் போது வேற குழப்பம் வரலாம். அந்த டைம்ல கூட விஜய் அந்த வாக்குகளை வாங்க வாய்ப்பு இருக்கு. ரெட்டலை எங்க இருக்கோ அங்கதான் அதிமுக ஓட்டு போவாங்கிறது ஒரு நீண்ட காலமா பார்த்துட்டு வரோம். ஏன்னா ஜா அணி இருக்கும்போது எவ்வளவு சீரழிஞ்சாங்கன்னு தெரியும் நமக்கு. அது பிறகு சேரும் போது தான் அவங்க ரெட்டலை சேரும் போது தான் இருக்கு. அந்த இதை எடப்பாடி இன்னும் விட்டு கொடுக்க மாட்டேன். ஏன்னா அவருக்கு பிஜேபி பக்கபலமா இருக்கு. அதனால அந்த ஸ்ட்ராங்க வச்சிட்டு இருப்பாரு. அதனால விஜயை பொறுத்தவரையில அவருக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டுல மீனவர் சமுதாய மக்கள் மத்தியில ஒரு ஆதரவு இருக்குது. அதை கொஞ்சம் மேலும் வலுப்படுத்துறதுக்கு சிலரை இழுக்கிறதுக்கெல்லாம் ட்ரை பண்றாங்க. ஒண்ணு. 2வது அதிமுக ஆட்களை கொண்டு வர்றதுக்கும் செங்கோட்டை மாதிரி ஆட்களை வச்சு அவங்க பேசுறாங்க. இந்த 2 இப்ப திமுக இது வரைக்கும் ஒரு ஆள் கூட பெரிய ஆட்கள் வரல. அது என்னன்னு தெரியல. அது ஒருவேளை திமுக கூட்டணியில மாற்று ஏற்பட்டா வேற கட்சி வர அந்த மாதிரி இது வரைக்கும் அந்த மாதிரி இல்லை. அதன் விளைவுதான் கடைசியா இந்த அஸ்திரத்தை கொடுத்துருக்காரு. தீய சக்தின்னு அஸ்திரத்தை போட்டிருக்காரு. போட்டு எம்ஜிஆருங்கிற பிம்பத்தை கரெக்டா கொண்டு வந்திருக்கு முடிவு பண்ணி பண்ற மாதிரி தெரியும். ஆனா அந்த வார்த்தைகள் குறிப்பா அந்த தீய சக்தி திமுகங்கிறது மக்கள்கிட்ட நல்லா பரவலாக இருந்தது. அதை தாண்டி கூட ஜெயலலிதா அவர்கள் மைனாரிட்டி திமுக அரசு அப்படின்னு ஒவ்வொரு வார்த்தைக்கும் அதை சேர்த்து பேசுவாங்க. அது அதிமுகவின் அடையாளமாகவே இருந்தது. அதிமுக காரங்கன்னா இந்த வார்த்தையை தான் பேசுவாங்க. தெருக்கூட்டங்களில் கூட பேசிட்டு இருந்தாங்க. இந்த வார்த்தைகளை ஏன் எடப்பாடி அவர்கள் தலைமை ஏற்ற பிறகு இந்த போக்கை தீவிர திமுக எதிர்ப்பு போக்கு அப்படிங்கிறதே எடப்பாடி கிட்ட இல்லைங்கிற ஒரு கருத்து உருவாக்கம் இருக்கு. அது ஏன் அப்படி உருவாக்கப்பட்டிருக்கு? இல்ல அதான் நிதர்சனமா? எடப்பாடி இப்போ ஜெயலலிதா அம்மையார் மறைவுக்கு பிறகு அந்த யார் முதல்வர் ஓபிஎஸ் இருக்கும்போதே இந்த இது சாஃப்ட் கார்னர் வந்துட்டு, ஓபிஎஸ் முதல்வர் இடையிடையே இருக்கும்போது அப்படி வந்துட்டு, இப்போ சசிகலா இருந்து பிறகு எடப்பாடி வந்த பிறகும் அந்த பழைய எதிர்ப்பு நிலை இல்லை. ஏன்னா வர்த்தக தொடர்பெல்லாம் வந்துட்டு, எடப்பாடி ஆட்சியில் இருக்கும்போது திமுக அவங்க வீட்டுல ஒரு வியாபாரத்தோட முன்னாலாம் ரொம்ப பயப்படுவாங்க தொடர்பு வைக்கிறதுக்கு, ரகசியம் அந்த இதே மாறி போச்சு. அந்த பாலிடிக்ஸ் கொஞ்சமா தமிழ்நாடு பாலிடிக்ஸ் மாறுது. எம்ஜிஆர் காலத்துல இருந்த இதோ ஜெயலலிதா காலத்துல இருந்த பாலிடிக்ஸ் இப்ப இல்ல, மாறி மாறி வருது. மீண்டும் அதே பாலிடிக்ஸ் எடுக்கிறதுக்கு தான் விஜய் கொண்டாடுறாரு. ஆனா எம்ஜிஆர் திமுக தொண்டர்களும் விஜய் கட்சி தொண்டர்களும் இப்போ தொடர்பு இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா இவங்களும் சின்ன பசங்க, அவங்களாம் வேற வயசானவங்க நடுத்தர வயதில் இருப்பாங்க. ஆனாலும் அந்த பழைய இதை வச்சுக்கிட்டு அவரு மீண்டும் ஒரு பிம்பத்தை தான் உருவாக்குறான்னு தான் நினைக்கிறேன் நான். சார், அப்ப இந்த விஜயோட எதிர்ப்பு என்பது தன்னுடைய அடி ஆழத்திலிருந்து அடி மனதிலிருந்து முற்றிலுமாக வெறுப்பது அப்படிங்கிற அந்த கொள்கையை இப்ப விஜய் தான் எடுத்திருக்காரு அப்படிங்கறதான இந்த தலைமுறைக்கு பதிவாகும். ஆனா இந்த கொள்கையை அதிமுக தானே வச்சிருந்தாங்க. ஆமா, புதிய தலைமுறை இப்போ உள்ள தலைமுறையை பொறுத்தவரையில பழைய கதையெல்லாம் ரொம்ப தெரியாது. எம்ஜிஆர் இப்படி சொன்னாரு, அதுதான் அவ்வளவுதான். அதுக்கு டீப்பான அதுக்கு எப்படி மாறிச்சு எல்லாமே தெரியாது. விஜய் இப்ப எடுத்த உடனே சரி இவர் தான் கரெக்டா அட்டாக் பண்றாருயா, டைரக்டா தலைவர் இவர் தான் திமுக தட்டி கேட்கிறாரு. எடப்பாடி எல்லாம் எடப்பாடி ஏற்கனவே இந்த பிரச்சார பிம்பத்தை எடப்பாடி டவுன்ல இருக்காரு. பிஜேபிக்குள்ள இது கூட அவங்களுக்கு இல்லை. ஏன்னா அவருக்கு வேற மாதிரி இருக்கு. அவர் இன்னும் அவர் எவ்வளவுதான் கூட்டமா சேர்த்தா கூட பிரச்சார வியூகத்துல அவருக்கு பிம்பம் குறையாதான் இருக்கு இந்த டைம்ல. ஆனா அதே இது விஜய் நம்பர் 1ல இருக்காரு. இன்னைக்கு ஆளுங்கட்சியை விட விஜயனுடைய பிரச்சாரம் தமிழ்நாடு ஃபுல்லா பரவலாக பார்க்கப்படுகிற பேசப்படுகிற
இதுக்கு சமூக ஊடகங்கள் எல்லாமே துணை போகுது. இதுக்கு வந்து அவரு பேக்ரவுண்ட்ல அவரும் அவர் ஆச்சுன்னா உழைக்கிறாங்க. இந்த மாதிரி வர்றதுக்கு எப்படிலாம் பண்ணன்ட்டு பெரிய ஐடி டீம் வச்சுக்கிட்டு உழைக்கிறாங்க. அது விளைவு இந்த மாதிரி பிரச்சாரம் வந்து பிம்பம் ஈஸியா அவங்களால உருவாக்க முடியுது. அது நன்றி சார். தீர்வு போய் தேர்தல் வரும்போது எப்படின்னு தான் தெரியல. நன்றி சார். சார் சோமு சார், முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ விஜய் வந்து ஒரு பொருட்டே இல்லை, அவர் கட்சி இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காரு, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, நிறைய விஷயங்கள் நீங்களுமே வச்சுருக்கீங்க. ஆனால் அவர் அதற்கு இந்த பேச்சில் ஒரு பதில் சொல்லியிருக்காரு. நான் ஒரு பொருட்டே இல்லை அப்படின்னா ஏன் நீங்கள் தொடர்ந்து என்னையே பேசிகிட்டே இருக்கீங்க, என்னை ஏன் பார்த்து பயப்படுறீங்க, பயம் இல்லைன்னு ஏன் சின்ன பசங்க மாதிரி இருட்டில் சொல்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை வைக்கிறார். அப்போ விஜயோட வருகை என்பது திமுகவில் மாற்றங்களை ஏற்படுத்தும், அதை பலவீனமாக்கும் அப்படின்னு பார்க்குறீங்களா நீங்கள்? இல்லை இது இவராக சொல்லிகிட்டு இருக்கிறது தான். இப்போ யாராவது போய் வந்து திமுகலேருந்து வந்து நீங்கள் பெரியார் பேரை சொல்லக்கூடாதுன்னு யாராவது சொன்னாங்களா? ஏதாச்சும் அறிக்கை வந்ததா? திமுக தலைவரோ இல்லை அவங்க கட்சியில் இருக்கிற மற்றவங்களோ வந்ததா? இல்லை அண்ணா பெயரை சொல்லக்கூடாதுன்னு யாராவது சொன்னாங்களா? இல்லை திராவிடர் கழகம் சொன்னிச்சா? இவராக நினச்சிக்கிறாரு நான் அவங்க பொதுவானவங்க, நான் சொன்னால் உங்களுக்கு என்னன்னா அது மாதிரி யாரும் சொல்லவே இல்லைங்களாங்க. இல்லாத விஷயத்தை வச்சுக்கிட்டு அவர் பேசிக்கிட்டு இருக்காருன்னா அதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? யாருமே வந்து அவரை போய் நீ ஏன் வந்து பெரியார் பேரை சொல்கிற, அண்ணா பேரை சொல்கிற, இல்லை ஜெயலலிதா ஒரு தலைவர் மறைஞ்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் பொதுவான ஒரு தான் பல பேர் அதை சொந்தம் கொண்டாடுறதுக்கான ஒரு விஷயம் இருக்குது. அவ்வளோ இவர் யாருமே சொல்லவே இல்லையே. எனக்கு அது புரியல. எப்படி ஏன் அது மாதிரி சொல்றாரு? ஒரு அறிக்கை வரல. அதை தாண்டி அவர் இன்னொரு கேள்வி வைக்கிறார். என்னை பார்த்து பயப்படலைன்னா ஏன் பயப்படலன்னு இவ்வளோ சத்தமா சொல்லிட்டு இருக்கீங்க, ஏன் என்னை தாக்குவதற்காக இத்தனை வியூகங்கள் வகுக்கப்படுகிறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. இல்லை அப்போ அந்த கேள்வி சரியா இருக்கு இல்லையா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இப்போ சமீபத்தில் மண்டல மாநாடு நடத்தினாங்களே, திமுக இளைஞர் மண்டல மாநாடு, விஜய் பற்றி யாரும் பேசவே இல்லை. அதிகபட்சம் விஜயை பற்றி பேசுகிறது தான் இந்த 2வது கட்ட தலைவர்கள், அவங்க தான். விஜய் பேரை சொல்லாமல் சில சமயம் உதயநிதி பேசியிருக்கிறாரு. பேரை சொல்லி குறிப்பிட்டு பேசுகிறது அதுக்கு அடுத்தது இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்கள் தான். இவராக தன்னை நினச்சிக்கிறாரு, தன்னை வந்து எல்லாரும் வந்து பார்த்து பயப்படுறாங்க, இது பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிக்கிறது தான் அவருக்கு. அதுக்கு நம்ம ஒன்றும் அது அவருடைய உரிமை. ஆனால் அது யதார்த்தம் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. தவிர இன்னொரு இது, இவர் எம்ஜிஆர் மாதிரி இன்னொருத்தர் வேஷம் போட்டு அவர் எம்ஜிஆர் ஆக வாய்ப்பே கிடையாது. எம்ஜிஆர் மேலே விமர்சனங்கள் உண்டு. அதை தாண்டி அவருக்கு இருந்த அந்த ஒரு மாசு இருக்குல்ல. ஒரு சின்ன சம்பவம் ஒன்று சொல்லுவாங்க. என்னென்னா, ஒரு வயதான ஒரு மூதாட்டி வந்து அவரை போய் பார்த்துருக்குறாங்க. 2 நாளாக இருந்து பார்த்தே ஆகணும் அப்படின்ட்டு இது பண்ணியிருந்துருக்காங்க. அப்புறம் எம்ஜிஆர் கவனத்துக்கு வந்தோன்னே வாங்கம்மா என்ன விஷயம் என்னன்னு பேசுகிறாங்க. அப்புறம் பேசுகிறேன், உங்களுக்கு எத்தனை பசங்க அப்படின்னு. 2 பசங்க, ஒருத்தர் இராணுவத்தில், இன்னொருத்தன் நீ தான் அப்படின்னு. அந்த ஒரு மனநிலை இருக்குது. சரிதப்பத்துக்குள்ளே போகல. அவ்வளோ தூரம் வந்து திரைபிம்பத்தில் பார்த்துட்டு ஒருத்தர் மேலே பாசம் வைக்கணுமானா தேவையில்லைன்னு தானே சொல்லுவேன். ஆனால் யதார்த்தம் அப்படி இருந்தது. ஆனால் அதே நேரத்தில் இப்போ விஜய் இதுக்கு இந்த இதில் சொல்கிறேன், ஈரோடு இதில் போயிட்டு வந்தோன்னே ஒரு தரையும் அவருடைய கூட்டத்தில் வந்தவங்களை பற்றி பேட்டி எடுக்கிறாங்க. இதில் சொல்லுது, ஒரு பொண்ணு சொல்லுது, எங்கள் வீட்டில் 6 ஓட்டு நான் போட சொல்ல, நான் வந்து விஜய்க்கு போடலன்னா எல்லாருக்கும் விஷம் வச்சிருவாங்குது. அப்புறம் இன்னொரு பொண்ணு சொல்லுது, எப்படியாச்சும் வந்து முதலமைச்சர் ஆயிடணும், அப்போ தான் நாடாளுமன்றத்தில் போய் பேச முடியுங்குது. அப்போ எப்படி பண்ணுறாரு? இன்னொருவன் பார்த்தா குதிச்சு பேச முடியும். பார்த்தேன் சுடுகாட்டிலேருந்து வந்த மாதிரி இருக்குங்குது, குதிச்சு. அப்போ ஒரு தலைவர் எப்படி இருக்கிறாரோ அவருக்கான தொண்டர்கள் தான் வருவாங்க. அப்போ எம்ஜிஆர் அளவுக்கான அன்பை பெற்றிருக்கிறார் விஜய் அப்படின்னு சோமு சொல்கிறதா நம்ம புரிஞ்சுக்கலாம். எம்ஜிஆர் அளவுக்குன்னு சொல்லிங்கன்னா அது எம்ஜிஆர் அவமானப்படுத்துகிற மாதிரி. அப்படி இல்லை அது. ஏன்னா எம்ஜிஆர் வந்து வெறும் அரசியல்வாதி இல்லைங்க, இது நடிகர் இல்லைங்க. அவர் அரசியல்வாதியாகவும் இருந்தார். எம்எல்சியாக இருந்தார், எம்எல்ஏவாக இருந்தார், சிறுசேமிப்புத்துறை தலைவராக இருந்தார். ஒவ்வொரு விஷயம் திமுகவுக்கான ஒரு அடிவேராக இருந்தவர் அவர். அவருடைய பிரச்சாரம் அவர் அரசியல்வாதியாங்கிறது வைக்கல. ஆனா அதே அளவுக்கான மக்களின் அன்பை விஜய் பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறது நம்ம இங்க மறுக்க முடியாது. இதுதான் திமுகவை பயமுறுத்துகிறதாங்கிறதான கேள்வியா இது. இதை வந்து நம்ம அன்புன்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா அன்பை வந்து என்ன சொல்றது? இல்லை இப்படி ஒரு மனநிலை சரியில்லாத மாதிரி இருக்கான்னு சில பேரை நம்ம சொல்லுவாங்க நடவடிக்கை. அந்த மாதிரியான ஒரு பட்டியலில் வரக்கூடிய ஒரு விஷயத்தை போய் இது எப்படி அன்புன்னு நம்ம சொல்ல முடியுது? நீ வந்து ஓட்டு போடலன்னா அப்பா அம்மாவுக்கும் கூட பிறந்தவனுக்கு விஷம் வைக்கன்னு சொல்கிறது தான் இந்த லைட்டு. இதில் அவங்க கொள்கை என்ன? அவங்க இது வரைக்கும் சொன்ன கொள்கை என்ன? லைட்டு கம்பத்தில் ஏறாத அந்த இதில் கூட பார்த்தீங்கன்னா அந்த கொள்கை திட்டத்தில் அவங்க புத்தகத்தில் சேர்க்கலாம். எப்படின்னா இந்த இதில் கூட பண்ணியிருக்கிறார் ஒரு முக்கியமான விஷயம். அதெல்லாம் பாராட்டணும். விஜய் என்னென்னா, இந்த ஒருத்தர் இந்த பேனர்லேயே லைட்டு இதில் ஏறிட்டான், ஃப்ளையிங் கிஸ் கேட்டிருக்கான், நீ இறங்குனா தான் கொடுப்பேன்னு சொல்லி இறங்கணும். அதை கொள்கை கொள்கைலாம். அதாவது இதில் ஏறாமல் ஃப்ளையிங் கிஸ் கேட்டிங்கன்னா நான் தருவேன், அது ஒரு கொள்கை. இதை தாண்டி என்ன இருக்குது அவங்க இதில்? இவங்க 5 தலைவர்கள். விஜய் அவர்கள் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாரு.
மறு வச்சு கூட்டு வந்து இவர்கள் தான் திமுக காரங்களுக்கு மறு வச்சு கூட்டு வந்து பத்திரிகையாளர்கள் விஜே ஆர்ஜேன்னு சொல்லி பண்றீங்க, அவர்களை வச்சு என்ன பேச சொல்றீங்க, அப்ப என் மீது பயம் இல்லைன்னா ஏன் தொடர்ந்து வன்மங்களை பேசுறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அவர் தன்னுடைய பலவீனத்தை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராகவே இல்லை ஒன்று. இப்போ நம்ம பேசினப்பையும் சரி, நம்ம திமுக மீதான விமர்சனங்கள் நான் எத்தனை தடவை வச்சிருக்கிறேன் இல்லைங்களா. விமர்சனம் வைக்க வேண்டிய விஷயத்தில் விமர்சனம் வைக்கணும். இப்போ சமீபத்தோட பார்த்தீங்கன்னா KN நேரு மேலே அமலாக்கத்துறை அளித்த கடிதத்தை அதை வைத்து நடவடிக்கை எதுவுமே திமுக அரசாங்கம் எடுக்கலை. ஆனால் அந்த கடிதம் எப்படி லீக் ஆச்சுன்னு எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இவங்க தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னாங்க, அதிமுக அமைச்சர்களுடைய ஊழல்களை விசாரிக்கிறதுக்கு தனி நீதிமன்றம் தான் ஆட்சி முடிய போகுது, தனி நாங்கள் வைக்கல. இதெல்லாம் நம்ம பேசிட்டு தான் இருக்கிறோம். இதெல்லாம் இந்த அரசியலுக்கு விஜய்க்கு என்னங்க சம்பந்தம் இருக்குது? அவர் யாராச்சும் கூட இருக்கிறவங்க ஆமாங்க இவங்கெல்லாம் உங்களை எதுக்குறவங்க எல்லாருமே தப்பான ஆட்கள், டிஎம்கே ஆட்கள் இப்படி சொல்லி வச்சுருக்கிறாங்க. இதில் என்ன நான் யோசிக்கிறேன்னா, இப்படி எந்த ஒரு விஷயமே தெரியாமல் அவர் பேசுகிறதும் அதுக்கு இந்த ஊடகங்கள் முக்கியத்துவம் தர்றதுமே அவர் இன்னும் கொஞ்சம் தெரியாத ஒரு இதுக்கு கொண்டு போயிட்டுருக்கு. மற்றபடி அவர் சொல்கிற வாதங்கள்லாம் கொஞ்சம் அவர் யோசிச்சாருன்னா நம்ம என்னென்னா இவ்வளோ தப்பாக பேசிகிட்டு இருக்கோங்கிறது தெரியும். ஆனால் அப்படி சிந்திக்கிறதுக்கு இந்த ஊடகங்கள் விடுறதில்ல, அவர் கூட இருக்கிறவங்களும் விடுறதில்ல. இப்போ விஜய் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளையிங் குஸ் கொடுத்தாரு அப்படிங்கிற விஷயம் அப்படியே பரவுது. இது எதுக்கு? இது உருப்படியான விஷயம் என்ன நடக்குது? எவ்வளோ விஷயங்கள் இருக்குது நம்ம வெளிக்கொண்டு வர வேண்டிய. பிஆர் பாண்டியன், ஒரு நிமிஷம், பிஆர் பாண்டியனுடைய கைது இருக்குது, அந்த மாதிரி விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது. ஆனால் எல்லா ஊடகமுமே சொல்கிறேன், இது மாதிரி விதவாங்கள நானும் கலந்துக்கிட்டு தான் இருக்கிறேன். இதுக்கான ஒரு முக்கியத்துவம் இருக்குல்ல, இதுதான் அவர் இன்னும் தவறாக கைனது. இது இந்த தேர்தலில் அவர் பெறக்கூடிய வாக்குகள் இருக்கு இல்லையா, அதற்கு அப்புறமேலது இவர் மாறிடுவார். இவர் ஜனநாயகனுக்கு அடுத்தது அவருடைய திரைப்பட அறிவிப்பு மே மாத கடைசியில் வரும், ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம். தொடர்ந்து பேசலாம் சார். சார் ஆதித்யன் சார், இங்கே முக்கியமாக குறிப்பிட்டு கேட்க வேண்டிய கேள்வி என்பது, விஜயோட ஆரம்பத்திலிருந்தே அவருக்கு அரசியல் தெரியாது அப்படின்னு நம்ம ஒரு விஷயத்த பேசிட்டே வரோம். ஆனால் அவரோட நகர்வு எல்லாம் தேர்ந்த அரசியல்வாதியாக மாறிக்கொண்டிருக்குன்னு நம்ம பார்க்குறோம். ஏன்னா அதிமுகவில் இருக்கிற எந்த தலைவர்களையும் விமர்சிக்காமல் சாதுரியமாக தள்ளிக்கொண்டே வருவது, அதிமுகவில் இருந்து தொண்டர்கள் விஜய் கட்சிக்கு வருவதை தடுக்காமல் இருக்குது. இப்போ கூட்டணியில் இருக்கிற அண்ணாமலை அவர்களே விமர்சித்து அதற்கான விளைவுகள்லாம் நம்ம பார்த்தோம். ஆனால் அப்படியான ஒரு வார்த்தைகள் எங்கும் பிரயோகிக்காமல் அதிமுகலேருந்து இங்கே வராங்கன்னா அவர்களுக்கு மன ரீதியாக எந்த தடையும் இல்லாமல் பண்ணுறாரு அப்படிங்கிறத நம்ம சாதாரணமாக கடந்து போக முடியுமா? அதாவது அதிமுக இந்த கடந்த 4-5 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா அதிமுகவில் தான் ஒவ்வொரு அணியாக பிரிஞ்சு உடஞ்சி போய் இருக்குது, தலைவர் தனித்தனியாக இருக்காங்க. ஸோ அதில் இருந்து அவர் ஈஸியாக செங்கலை உருவ முடியும்னு நினைக்கிறாரு. அதனால தான் அந்த கட்சியிலேருந்து வர. இன்னொரு பாயிண்ட் நான் சொல்கிறேன், எம்ஜிஆர் ஒரு டைமுக்கு கொண்டு வராங்களே, எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஜெயலலிதா அந்த கட்சி பொறுப்பெல்லாம் ஏற்ற பிறகு சிஎம் ஆகும்போது எம்ஜிஆருடைய படங்கள்லாம் குறைக்கப்பட்டது, புறக்கணிக்கப்பட்டது. அப்போ அது ஒரு பெரிய புகாராக வந்த உடனே அதுக்கு விளக்கம் எழுதினார் யார் தெரியுமா? சசிகலாவோட கணவர் நடராஜ விளக்கம் எழுதினார். டெட் மேன் கனாட் லீட் த பார்ட்டி அப்படின்னு ஒரு விளக்கம் எழுதினார். அந்த மாதிரி உடனே அது பண்ணார். அதனால கூட பலபடி எம்ஜிஆர் படம்லாம் போட்டாங்க. இப்போ கூட திமுக கட்சியில் கூட கலைஞர் 50 ஆண்டு காலம் இந்த தமிழகத்தை ஆண்டு இருக்காரு, அவர் பேர்ல திட்டங்கள்லாம் வச்சா கூட அவரு முக்கியத்துவப்படுத்தி பெரிய அளவு வருதா இல்லை. ஏன்னா இருக்க தலைவரை வச்சுதான் பண்ண முடியும். அவங்க அப்பதான் எத்தனை நாள் தான் பழைய தலைவர் நிழல்லையே பண்ண முடியும், அதை மாற்றுறாங்க. ஆனா இவர் பழையபடி மீண்டும் எம்ஜிஆர் கொண்டு வந்து இவர் தான் எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லும் போது எந்த அளவுக்கு அது வர முடியுதுன்னா, ஆனா அதிமுக தொண்டர்களை ஒரு பாசமா அழைக்கிறதுக்கு அது உதவலாம். ஆனா அதிமுக இப்ப இருக்க தொண்டர்கள்லாம் எம்ஜிஆர் கால தொண்டர்கள் பெரிய அளவு இருக்க மாட்டாங்க. ஏத காலத்துல உள்ளவங்க தான் வயசானவங்க இப்ப இருக்காங்க. எம்ஜிஆர் கால தொண்டர்கள் அது அந்த அப்பவே வயசாகி அப்படியே போயிருப்பாங்க. இப்ப ஜெயலலிதா ஆதரவாளர்கள் வைப்பாங்க. இவங்களே எம்ஜிஆர் ஒரு பிம்பத்தை வச்சுக்கிட்டு அழைத்து அதிமுக மேல, ஏன்னா அவரு அதனாலதான் அதிமுக தாக்குறது இல்லை, பேசுறது இல்லை. ஏன்னா களத்துல இல்லைன்னு வேற சொல்லிவிட்டாரு நேற்று. யாருமே திமுக தவிர யாரும் களத்துல இல்லைங்கிற மாதிரி அவர் சொல்லி, அது ஒரு டெக்னிக்கை தேர்தல் உத்தி வச்சுக்கிடுங்க. அந்த மாதிரி பண்ணி அதிமுக மேலும் மேலும் வீக்காக்குறதுக்கு ஒரு தன்னுக்கு ஏற்கனவே புதுசா வந்திருக்க இளைஞர் பட்டாலும் அதிமுக ஆட்களை வச்சுக்கிட்டாங்கன்னா நம்ம திமுக வீழ்த்திடலான்னு கருதுறது. அந்த அடிப்படையில் அவர் இப்ப பேசிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சார், இந்த திமுகவிலிருந்து அதிமுக உருவானப்ப காங்கிரஸுக்கு என்ன நடந்ததோ, அப்பொழுது எம்ஜிஆர் என்ன செய்தாரோ அதையே விஜய் இப்ப செய்யறாரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? எம்ஜிஆர் வந்த பிறகு
இடைத்தேர்தலில் காங்கிரஸ் நிற்கணும், அதுக்கு எம்ஜிஆர் வந்து துணை இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அப்பொழுது எம்ஜிஆர் அதை மறுத்து தான் தனியாகத்தான் நிற்கணும், தன்னுடைய பலத்தை காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்தார். அப்பொழுது காமராஜரோடு சேர்ந்து இருந்தால் காங்கிரஸ் கட்சி உயிர் பெற்றிருக்கும். ஆனால் அதற்கு பிறகு அதிமுக திமுகன்னு களம் மாறிடுச்சு. அப்படியான ஒரு முடிவை தான் விஜய் எடுத்திருக்காரு. அதனால தான் தொடர்ந்து அதிமுகவை பேசாமே தவிர்க்கிறார் அப்படிங்கிறது சொல்றாங்க. இப்போ வந்து தனிச்சு நிற்கிறேன், நான் தான் சிஎம்னு சொல்ற காரணமே அவர் தன்னுடைய சொந்த பலத்தை முதல்ல அவர் நிரூபிக்கணும். நிரூபிச்சாதான் கட்சிக்கு அங்கீகாரம், தேர்தல் கமிஷன் அங்கீகாரம் கிடைக்கும். அவர் உள்கட்டமைப்பு அடுத்து எப்படி பண்ணலாம்னு தெரியும். அதுக்காக தான் அவர் வந்து தனித்து போட்டி பண்ண. சீமான் பாருங்க, தொடர்ந்து தோற்றா கூட 8% ஓட்டு வாங்கி அங்கீகாரம் வாங்கியிருக்காரு. இப்போ விஜய் வந்து எடுத்தவொடனே 20% 30% அவங்க வாய்க்கு வந்தாலும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா தனியா நின்று அவர் பண்ணாதான், அவர் தலைமையில கூட்டணி அமைச்சாதான் அவருடைய பலம் என்னன்னு அவர் நிரூபிக்க முடியும். அதுக்காக அதுவும் ஒரு காரணம். அதுக்காக அவர் பண்ணி இப்படி தனியாவே நின்று பேசிட்டு இருக்காரு. இல்லாட்டதான் அவரு திமுக வீழ்த்துறது தான் அவர் நோக்கம் இருந்தா கூட, வீழ்த்தோன்னா எவ்வளவோ வழி இருக்கு, அதை பார்க்கல. அவரு தன்னுடைய தலைமையை மட்டும்தான் வீழ்த்துங்கிற மாதிரி அவர் வந்து பிம்பத்தை கட்டமைச்சு வர்றதுக்கு காரணம் தன்னுடைய அங்கீகாரமும் அவர் தெரியணுங்கிறது தான். தொடர்ந்து பேசலாம் சார். சோமு சார், இவர் விஜய் அவர்கள் தொடர்ந்து திமுகவை நேரடியாக எதிர்த்து கொண்டிருந்தாலும் அதிமுகவையும் அமைதியாகவே எதிர்த்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு நம்ம கடந்து போகலாம். ஆனால் இதில் திமுக காரங்க வந்து இந்த பிரச்சாரத்தில் அதிமுக தான் காணாமல் போவோம் அப்படிங்கிற ஒரு பின்பத்தில் இருக்காங்க. ஆனால் உண்மையில் அவர் வீழ்த்த போவது, கரைக்க போவது திமுகவைத்தான் அப்படிங்கிற ஒரு பார்வை வைக்கப்படுகிறது. அதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது, எந்த அளவுக்கு சாத்தியம் இருக்குது? இல்லை, அந்த பார்வை யார் வைக்கிறாங்கன்னு தெரியல எனக்கு. ஆனால் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த இவர் சொல்கிறாங்களே, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இவர் அதிமுக விமர்சிக்காமல் இருக்கிறதே ஒரு பெரிய டாக்டிக்ஸு அப்படின்னு சில பேர் நீங்கள் கூட சொன்னீங்க. இப்போ இருக்கிறத சொன்னீங்க, அதாவது அதை சுட்டி காட்டினீங்கன்னு சொன்னேன். உங்கள் கருத்தாக சொல்லலை, அப்படி இருக்கிறதா சொல்கிறாங்க. இது பேசிக்காகவே அது வந்து ஒரு முரணாக இருக்குது பாருங்கள். என்ன சொல்கிறாங்கன்னா, திமுக அதிமுகவுக்கு மாற்றுங்கிறாங்க ஒன்று. அப்போ ஒரு கட்சியை விமர்சிச்சுட்டு இன்னொரு கட்சியை விமர்சிக்க மாட்டோம் அப்படிங்கிறது ஒரு மாற்றதுக்கான ஒரு விஷயமா? இது லாஜிக்காக இருக்கா? இல்லை, இதில் லாஜிக் என்ன, நம்ம இதில் என்னோட கருத்து என்ன பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னா, ஒருவேளை செங்கோட்டையன் மாதிரி பெரிய தலைவர்கள், மூத்த தலைவர்கள்லாம் எம்ஜிஆரை விமர்சித்திருந்தாலோ, ஜெயலலிதாவை கடுமையாக விமர்சித்திருந்தாலோ, அவர்கள் இந்த கட்சியில் சேர்ந்தது பிறகு பத்திரிகையாளர்கள் மற்றவர்கள் கேட்பார்கள் கேள்வியை. நீங்கள் எம்ஜிஆரை ஃபாலோ பண்ணுறீங்க, ஜெயலலிதாவை தலைவியாக ஏற்றுக்கொண்டவர்கள், அவரை இப்படி விமர்சித்த விஜயோடு நீங்கள் எப்படி சேரலாம்ங்கிற கேள்வி கேட்டால் தர்ம சங்கடம் உருவாகும். அதை தவிர்த்ததன் மூலமாக எல்லா தலைவரும் இப்போ இவங்க 2 பேரும் விமர்சிக்கலைங்கிறதாலேயே தினகரனோ ஓபிஎஸோ யார் வந்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியும். அது கண்டிப்பா ஒரு சாமர்த்தியமான முடிவு தான் இல்லையா? அதிமுகவுக்கு மாற்று இல்லை, அதானே உண்மை. இப்ப திமுகவுக்கு மாற்றா தானே சார் வந்திருக்குங்கிறாரு. இல்லை, இவங்க சொல்றது திமுக அதிமுகவுக்கு மாற்று தான் இத்தனை வருஷம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது 2 வருஷமா இப்போதானே ஆரம்பிச்சது. அது ஒன்று. இன்னொன்று, செங்கோட்டையன் வர்றதுனால இவர் வந்து ஒரு இதை மாற்றிக்கிறாரு. இப்போ வந்து அதிமுக விமர்சிக்கலை அப்படிங்கிறது ஒரு லாஜிக். தொடக்க புள்ளியிலிருந்தே அவர் அதிமுகவை மட்டுமல்ல, பாஜகவையும் பெருசா விமர்சிக்கல, லைட்டா காங்கிரஸ் சுத்தமா விமர்சிக்கல. திமுகவையும் பாஜகவையும் தவிர வேறு எந்த கட்சிகளையும் அவரை நேரடியாக விமர்சிக்க. அதுல ஒரு ஈஸ்ட் வச்சு கணக்கு வச்சிருந்தாரு, 80:20ங்கிற மாதிரி 80%. இல்ல, அப்ப அது சாமர்த்தியமான முடிவு தானே. அது திமுகவை கண்டிப்பாக பலவீனப்படுத்தும் இல்லையா? இது சாமர்த்தியமா இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தேர்தல் முடிவு தான் நமக்கு சொல்லணும். ஏன்னா எப்படி மாறணுங்கிறது தெரியாது, இது எந்த அளவுக்கு எடுபட்டுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம். ரிசல்ட் என்னவானா இருக்கலாம், ஆனா ப்ராசஸ் சாமர்த்தியமான ஒரு முழுமையான ஒரு முடிவு தான். என்னன்னா, இது சாமர்த்தியமா இல்லை சாதுரியமா? சாமர்த்தியம் அப்படிங்கிறது வந்து ஒரு விஷயத்த சரியான முறை போகணும் அப்படின்னு இருக்கக்கூடிய பொதுவான. சாதுரியங்கிறது என்னன்னா, அது நல்ல விஷயத்துக்கும் பண்ணலாம், கெட்ட விஷயத்துக்கும் பண்ணலாம். ஆனால் இது சாதுரியம் தான். இது எந்த மாதிரியான ஒரு விஷயங்கிறது நமக்கு அது தெரியல, போகிறதுக்கான ஒரு விஷயம் இல்லை. இன்னொன்று என்ன முக்கியமான விஷயம் இதில் நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குன்னா, நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல, செங்கோட்டையன் இருக்கிறப்ப ஜெயலலிதாவை வந்து திட்ட முடியாதுல்ல, எம்ஜிஆரை திட்ட முடியாதுல்ல. சரி, எம்ஜிஆர் ஒரு இது பண்ணுங்க. ஆனால் இன்னொரு இது என்னன்னா, செங்கோட்டையன் மாதிரியான ஆட்கள் கட்சி மாதிரி வந்தாலும் எம்ஜிஆர் அப்படின்னும் ஜெயலலிதா அப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்களா? புரட்சி தலைவர், புரட்சி தலைவி. இவர் எம்ஜிஆர் அப்படிங்கிறாரு, ஜெயலலிதா மேடம் அப்படிங்கிறாரு. ஆனால் இவரையும் வந்து மற்றவங்க விஜய்னு கூப்பிட்டா பரவாயில்ல, இவர் தளபதி அப்படிங்கிறத தாண்டி யாரும் பேசுறது கிடையாது. புதுக்கோட்டையில் ஒரு கூட்டத்துக்கு போனார் பிஸ்ஸி ஆனந்த். அங்கே ஒரு மாவட்ட நிர்வாகியுடைய பேர் வந்து விஜய், மதிப்பிற்குரிய தளபதி பெயர் கொண்டவர் அவர்களே இப்படி பேச, இது நம்மளாம் பார்த்தோம்.
ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இது விஜய்க்கு தெரியாமல் இல்லை. ஆனால் தன்னை வந்து தன்னுடைய அடைமொழியை வச்சு கூப்பிடணும்னு நினைக்கிறவர் எம்ஜிஆர் ஜெயலலிதாவை வந்து பேரை சொல்லி தான் சொல்லி சொன்னார். அது வந்து செங்கோட்டையனுக்கு வருத்தமா இருக்காது. எம்ஜிஆர் என்பது எல்லோரும் புழங்குகிற வார்த்தை. ஜெயலலிதாவை சொல்றப்ப ரொம்ப சரியா சொல்லியிருக்காரு, ஜெயலலிதா மேடம்னு. அதை தான் கேட்குறேன். இல்ல அதை சொல்லியிருக்காரு. எல்லோருங்கிறத விட்டுருங்க, இப்போ நீங்களும் நானும் அங்கே நிற்கணும். அது கிடையாது. செங்கோட்டையன் இருக்கிறதுனால வந்து விமர்சிக்கிறது இல்லைன்னா செங்கோட்டையன் இருக்கிறதுனால புரட்சி தலைவர் தானே சொல்லியிருக்கணும். இல்ல சார், என்னோட பதில் என்னவா இருந்ததுன்னா, செங்கோட்டையன் இருப்பதால் விமர்சிக்கவில்லை அப்படிங்கிறது இல்ல, விமர்சிக்காமல் இருந்ததால் செங்கோட்டையனால் வர முடிந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம சொல்ற வேண்டியிருக்கு. நம்மளுடைய நிகழ்ச்சியோட இறுதிக்கு வந்துட்டோம். நம்முடைய விவாதத்தில் பங்கு கொண்டு பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.